புதுச்சேரி மீனவ கிராமத்தில் சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து 10க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் நரசிம்மன் மற்றும் மணிகண்டன் இருவரும் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். இவர்கள் மீது ஒரு கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது. இவ்வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றம் சென்று வீடு திரும்பிய போது அவர்களை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளையும் இருசக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பதற்றம் நிலவுகிறது. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி வம்பாக்கீர பாளையத்தில் நரசிம்மன் மணிகண்டனின் உறவினர்கள் மறியல் நடத்தினர். மகன்களை சித்திரப்பட்டையைச் சேர்ந்த சிலரின் தூண்டுதலாலும் சிலர் பேர் போலீஸ் ஒதியஞ்சாலை காவல்துறை ஒத்துழைப்பாலும் இந்த கொலை அரங்கேறி இருக்கிறது. இதில் இந்த ஒதியஞ்சாலை காவல் நிலையத்துக்கு இந்த கொலையில் முக்கிய பங்கு இருக்கிறது. அதில் ஞானகுரு பிசி என்றவர் இதில் முக்கிய பங்கு எடுத்திருக்கிறார். அவரை இந்த கொலை குற்றத்தில் சேர்க்க வேண்டும். அடுத்தது அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்று 5 மணி அளவுக்கு அந்த இடத்துல 2 பேரையும் கல்லா போட்டு உயிருக்கு பட்டம் பகல்ல கொலை செய்யப்பட்ட இடத்துல அந்த ஞானகுருன்ற ஒரு டியூட்டி ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு கருப்பு பனியனோ ஒரு பேண்டாட ஒரு காவல்துறையில இருந்து ஒதிஞ்சால இருக்கிற கட்டுப்பாட்டுக்கிறவரு செத்த இடத்துல பட்டம் பகல கொலை நடந்த இடத்துல நீ இருக்கணுமா ஓரம் ஒதுக்கி இருக்கணுமா ஒண்ணு. இன்னைக்கு அத காரணமா நாங்க சாலை மறியல் பண்ணி ஒட்டுமொத்தமா மீனவ யாருமே கடலுக்கு போவாத அந்த ஞானகுரு இப்போதுக்கு அரெஸ்ட் பண்ணணும். இந்த இரட்டை கொலை குறித்து உதயன் சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.